ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆனா உண்மையிலே மம்தா சொன்னது உண்மை தானே. ஸ்டாலினுக்கும் பாஜகவும் மறைமுகமான ஒரு இது இருக்குன்னு சொன்னது உண்மைதானே. ஆனா மோடி என்ன சொல்றாரு, பல இடங்கள்ல மெட்ரோ வந்து லாஸுக்கு போறதுக்கு காரணம் இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதான் சொல்றாரு. போதையும் பிறந்த 3 மாசத்துல ஒழிப்பு இந்த பழனிசாமி ஒழிச்சுட்டு வர, கஞ்சா ஒழிச்சுட்டு வர 3 மாசத்துக்குள்ள சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அடுத்த வருஷம் நீங்களும் சந்திக்கலாம். 3 மாசத்துக்குள்ள ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வரதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு. வந்துட்டாருன்னா ஒழிப்பாரா பார்க்கலாமா? நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அது வாக்குறுதி கொடுத்து மாட்டேங்கிறாங்க திமுக. நான் சொல்றேன், போதை மருந்து ஒழிக்க முடியும் 3 மாசத்துக்குள்ள, உங்களால் ஒழிக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தா, ஒரு திறமையான அரசியல்வாதி, உறுதியான அரசியல்வாதியாக இருந்தா, குஜராத் வழியா அந்த முந்திரா துறைமுகம் வழியா வர கடத்த போதை மருந்தை தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்லுங்க. அவரை முதல்ல மோடியோட ராஜ்யத்தை போய் சரி பண்ண சொல்லுங்க சார். இங்க தமிழ்நாட்டை அப்புறம் சரி பண்ணிக்கலாம். அந்த கூட்டம் தான் முக்கியம். மோடியோ நிர்மலா சீதாராமனும் திருநெல்வேலி தூத்துக்குடி போனாங்களா வெள்ளத்தை பாக்குறதுக்கு? எடப்பாடி கேட்டதை கொடுத்தாங்களா சொல்லுங்க. எவ்வளோ கேட்டாரு, எவ்வளோ கொடுத்தாங்க? எதுவுமே வாய் திறந்து கேட்க முடியலையே. கேட்டால் மத்திய அரசு ஒத்துழைக்கும், நாங்கள் கேட்டு வாங்குவோன்றார். என்ன வாங்கினார்? ஒக்கி புயலுக்கும் கஜா புயலுக்கும் எவ்வளோ கொடுத்தாங்க? பட்ஜெட்லேயே என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ் நிதி அமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு வந்து ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலன்னு தானே படிச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து ஃபண்ட்ஸ் வாங்க. எப்படி வாங்குவீங்க? முந்தி தான் இணக்கமாக இருந்தீங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்களா? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்ததுன்னு 11 மெடிக்கல் காலேஜ். அந்த கதை ரகசியத்தை நான் சொல்றேன். அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். தமிழ் மக்கள் தொப்புள் கொடி மக்களை காப்பாற்ற முடியாத கருணாநிதி எதுக்கு சார் அப்ப அரசுல இருந்தா எல்லாமே? இதெல்லாம் பேசி ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷன் பத்தி பேசி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், இன்னும் எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்கு. பிரச்சாரம் எப்படி சார் களை? பிரச்சாரம் நல்லாவே போயிட்டுருக்கு. அதாவது திமுக சைடில் நிறைய பிரச்சாரகர்கள் இருக்காங்க. ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து கனிமொழி, உதயநிதி, திருமாவளவன், பிரேமலதா, வைகோன்னு ஒரு பெரிய படையை இறங்கியிருக்குள்ள. அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாவம் சோலோவாக பழனிசாமி மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் அவர் எஃபெக்டிவாக பண்ணால் கூட அவர் ஒருத்தர் பண்ணுறது வந்து அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸ்டேட் முழுக்க போய் பண்ணணும் பாவம் அவர். ஆனால் நாம் தமிழர் வந்து அவர் தனியாக ஒரு ரூட் எடுத்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் வந்து கலக்கிறார் போட்டு. நிறைய கூட்டம் வருதுன்றது உண்மை. அதெல்லாம் ஓட்டா மாறுமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் சொன்னபடி சில இடங்களுக்கெல்லாம் போகிறது இல்லைன்றது உண்மை. அவர் திட்டமிட்டு எல்லாம் ரத்து பண்ணுறாரு, எல்லாத்தையும் ரத்து பண்ணுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. சார் குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட இதுக்குள்ள யாராவது இப்படி பண்ணுவாங்களா சார்? இது மணிக்குள்ள மீதி யாருக்காவது இப்படி எல்லாம் கட்டளை போடுறாங்களா சார்? அதுவும் பார்க்கணும்ல. விஜயே சுற்றி அடிக்கிறாங்கல்ல. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு ஏதோ டைம் கொடுக்குறாங்க, அந்த டயத்துக்குள்ளே அவர் பண்ணுறது பெட்டரு. ஆனால் அந்த அதிகாரிகள்கிட்ட தான் இவர் கேட்கணும், ஏன் போய் கொடுக்குறீங்கன்ட்டு. அது திமுகவுடைய அதிகாரிகள் தானே இருக்காங்க. எல்லாரையும் மாற்றிட்டாங்களே தான், எல்லாரையும் மாற்றிட்டாங்க. யாருமே இல்லையா அங்கே திமுக ஆட்சியில் போட்டவங்க யாருமே மேலே இல்லை. ஆனால் அப்போனா டிஆர் பால் ஏன் சார் இந்திய தேர்தல் கமிஷன் கேட்டு போயிட்டு லெட்டர் கொடுக்குறாரு? எல்லாரும் தான் கொடுப்பாங்க. உள்துறை செயலாளர் மாற்றக்கூடாதுன்ட்டு இது பண்ணி கொடுக்க தான் சார் செய்வாங்க. நீங்கள் அதிகாரிகள்லாம் மாற்றினீங்கன்னா இப்போ மம்தா கொடுக்கலையா லெட்டரு? அது மாதிரி தான் எல்லாம் ஆளுங்க. அசாம்லேயும் பாண்டிச்சேரியிலையும் மத்தியாரில் மாற்றுறீங்களா? சரி, அது விட்டுருங்க. தமிழ்நாட்டிலே மாற்றுறீங்க. எலெக்ஷன் டேட் முருகானந்தம் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு திமுக சாயல்லாம் முத்திரையெல்லாம் அவர் கிடையாது. அவரை போய் ஏன் மாத்துறீங்க? என்ன உள்துறை செயலாளர் சொல்கிறேன்? உள்துறை செயலாளர் மட்டும் அவர் கட்சிக்கார மாதிரியா இருந்தார்? அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் மாற்றிருக்காங்க. அதாவது இங்கே வந்து எதிர்கட்சி அரசாங்கம் நடந்தது, அவங்க போட்ட அதிகாரிகள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக நினைக்குது, பாஜக நினைக்குது, மாத்துறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே மம்தா சொன்னது உண்மை தானே. ஸ்டாலினுக்கும் பாஜகவும் மறைமுகமான ஒரு இது இருக்குன்னு சொன்னது உண்மை தானே. மறுத்துட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி. இல்ல அவங்க, ஆனா மம்தா மறுக்கல. இல்ல அவங்க சொன்னதுல டிரான்ஸ்லேஷன் தப்பு. மம்தா இன்னும் அந்த இதுல கரெக்டா இருக்காங்க. திமுகவை பத்தி அப்படி நினைக்கவே இல்லை சார். அவங்க காங்கிரஸ் வேணா சொல்லுவாங்க, திமுக பத்தி சொல்ல. திமுக பத்தி இருக்காங்கல்ல. சகரிகா கோஷ் தெளிவா சொல்லிட்டா. இல்ல அந்த டிரான்ஸ்லேஷன்ல மிஸ் இன்டர்பிரேஷன் நடந்திருக்கு. திமுகவும் திமுகவும் டிஎம்சியும் தான் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம. ஆனா மம்தா சொன்னதுல இருந்து பின்வாங்கல சார். மம்தா சொல்ல மாட்டா சார், அவளோட பிஆர்ஓ தான் சார் சொல்லுவாங்க. சரி சார், இங்க இருந்து திமுகவுல இதுக்கு யாராவது எதிர்த்து வாய்ஸ் கொடுத்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல, யாரோ ஒருத்தர் செல்வ பெருந்தகை கொடுக்குறாரு இல்ல, சார். இல்ல, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்ல, தெரியுமா? இல்ல. என்ன சார்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆ. அது டிரான்ஸ்லேஷன் தப்பா போயிருக்குன்னு அவங்களே சொல்லும்போது அப்புறம் எதுக்கு கொடுக்கணும் அவசியமா? இருந்தாலும் அது அவங்க 4 நாள் கழிச்சு தானே சொல்றாங்க. இல்ல, அது கரெக்ட் சார். அது பார்க்கணும் இல்ல. இல்ல, 4 நாள் கழிச்சு இந்த பாருங்க. There should be no room for media misinterpretation lost in translation. The administrative strain on Bengal due to officer transfer has been significant. The Bengal CM Mamata Banerjee's commitment has always been the larger cause and spirit of the federalism. அப்படின்னு போட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே led by our very dear 3 MK Stalin and TMC are leading the fight against the BJP's attempt to monopolize the power at the center. சகரிகா கோஷ் அவங்க பிஆர்ஓ அவங்க. ஆமாம் சார், அதுதான் சொல்ல வரேன். சரி சார், இதுவே வந்து நவீன் பட்நாயக் வந்து மதுரில் என்ன சொன்னார், பாஜக வாக்களித்த மதுரையில் மெட்ரோ திட்டம் வரும் அப்படின்னு சொன்னவொன்னு எல்லாரும் 4 பக்கம் பிச்சுட்டாங்கல்ல. இவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா சிஎம் ரைட். ஆமா, ஆனா அப்படி சொல்றது தப்பு இல்லை சார். நீங்க இல்ல அதுக்கு 4 பக்கம் ஆமா பிச்சுட்டாங்க. சார், அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கும்? நான் கேட்குறேன். மத்திய அரசில் யாராவது சொன்னால் பரவாயில்ல, இவர் ஏன் இதெல்லாம் தலையிடுறாரு? ஏன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மதுரைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மோடி என்ன சொல்கிறாரு, பல இடங்களில் மெட்ரோ வந்து லாஸுக்கு போகிறதுக்கு காரணம் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறதுன்னு சொல்கிறாரு. ஆனா சார், சில மெட்ரோவுக்கு சில வரைமுறை வச்சிருக்காங்க. 20 லட்சம் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு இது கொடுத்தப்ப நீங்க ஆய்வறிக்கை சரியா கொடுத்தீங்களா? சரியா கொடுக்காத. இல்ல சார், சார் ஆக்ராலையும் பூனாலையும் 20 லட்சம் கிடையாது சார், அங்கே கொடுத்துருக்காங்க சார். அது ரைட் சார். இங்க நம்ம இங்கே எல்லாம் ஆய்வெல்லாம் கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து அதாவது ஃபீஸிபிலிட்டி இல்லைன்றாங்க. மதுரையிலாம் வந்து அவ்வளோ தூரம் மக்கள் ஏற மாட்டாங்க, இலவச பஸ் பயணம் கொடுக்கறது போன்றதுனால மக்கள் மெட்ரோவை நாட மாட்டாங்க, லாஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை 15 லட்சம் 20 லட்சம் இருந்தாருன்னா 15 லட்சம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பூனா சரி, அது விட்டுருங்க சார். நம்ம நான் என்ன சொல்கிறேன், ப்ராப்பரா போகணும் இல்ல சார், ப்ராப்பராக போனதுனால தான் சார் அப்படி கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க கோயம்புத்தூர் 19 லட்சம் சொல்லியிருக்கீங்க, மதுரையில் 15 லட்சம் சொல்லியிருக்கீங்க உங்க ஆய்வறிக்கை. அப்படி இருக்க எப்படி சார் கொடுப்பாங்க? நம்ம மேல ஆக்ரால 15 லட்சம் வச்சு கொடுத்துருக்கீங்க. அவங்க இருக்கட்டும் சார், அது நம்மளுக்கு தான் எந்த திட்டமும் கொடுக்க மாட்டேன்றா. இதுக்கப்ப அது செய்ய வேண்டியது இல்ல, சரி நம்ம ப்ராப்பரா செய்யணும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஆக்ரால 15 லட்சம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? எங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? ஆக்ராவுக்கு 15 லட்சம், பூனாக்கு 15 லட்சம் அங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் 20 லட்சம் ஸ்ட்ரிக்டா சொல்றீங்களே என்ன? அது நீங்க ஆய்வறிக்கையில அது சொல்லி இருக்கணும்ல சார். நான் ஆய்வறிக்கையில் சார், ஆய்வறிக்கையில உண்மையை தான் சார் சொல்ல முடியும், சென்சஸை மறைக்க முடியுமா? இல்ல இதே மாதிரி கொடுத்துருக்கேன், இதுலயும் நீங்க கன்சிடர் பண்ணணும்ட்டு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் போட்டுருவாங்க. எல்லாமே கன்சிடர் பண்ணணும் தான் சார் எழுதுவாங்க, கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு எழுதுவாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான், வேற என்ன. அது மொத்தமா இப்ப டெல்டால வந்து நெல்லுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்கக்கூடாது மத்திய அரசு இப்ப சொல்றாரு. ஜனவரி மாதம் வந்த லெட்டருக்கு இப்போ சொல்கிறார் சார். இது என்ன சார், இது தேர்தலுக்கு தானே? ஊக்கத்தொகை நெல்லுக்கு கொடுக்குறாங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதை கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லுது சார். ஊக்கத்தொகை கொடுத்ததுனால விளைச்சல் பெருகி இருக்குது தமிழ்நாட்டை, வரலாறு காணாத விளைச்சல் இந்த வாட்டி, அதனால் அவங்க ஊக்கத்தொகை கொடுக்காதுன்றாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், மத்திய அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாதுன்றாங்க அப்படின்னு சொல்கிறார், விவசாயிகளுக்கு சொல்கிறார். ஆமாம், மத்திய இன்னும் சார் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் PR பாண்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மத்திய அரசு அப்படி சொன்னாலும் மாநில அரசு இது கொடுக்குது, நீ கொடுத்துட்டு போலாம, இது ஏன் பெருசாக்குறீங்க? அதாவது எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வேன், அதை திசை திருப்பதற்கு இப்படி சொல்லியிருக்காரு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவரு. சார் அவங்க கொடுக்கறத நிறுத்தலை சார், மத்திய அரசு லெட்டர் போட்டதுனால கொடுக்கறதுனால நிறுத்தலை, அவங்க கொடுத்து தான் இருக்காங்க. ரெண்டாவது வந்து விவசாயிகள் கடனத்தெல்லாம் வந்து மத்திய அரசு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அப்போ திமுக கூட தான் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மின்சார மோட்டார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது ஆட்சிக்கு வந்த பிறகு சார். இதுவும் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே. இப்போ விவசாயிகள் கடன் ரத்தும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்த நீங்கள் என்ன சொன்னீங்க, 5 பவுன் கூட்டுறவு சங்கத்தில் வச்சிருந்தா கடன் தள்ளுபடின்னு சொல்லி, அப்புறமா அதுக்கு எப்படிலாம் நிதி வரையெல்லாம் செஞ்சீங்க, அப்புறமா மகளிர் உரிமை தொகைக்குள்ள எப்படியெல்லாம் வரையறைச்சிங்க, அதெல்லாம் உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாம் சார். சார் நான் என்ன சொல்றேன், இந்த உறுதிமொழி இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் தான். இப்போ போதை மருந்த 3 மாசத்துல ஒழிப்பேன்றார் பழனிசாமி, ஒழிச்சுடுவாரா? கஞ்சா ஒழிச்சுடுவார் 3 மாசத்துக்குள்ள? சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அடுத்த வருஷம் நீங்களும் சந்திக்கலாம். 3 மாசத்துக்குள்ள ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, வரதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு, வந்துட்டாருன்னா ஒழிப்பாரா பார்க்கலாமா?
3 மாதத்துக்குள்ளே கஞ்சா ஒழிச்சிட முடியுமா சார் அவர் தமிழ்நாட்டில்? ஏன் சார் இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும், அதை வாக்குறுதி கொடுத்து மாட்டேங்கிறாங்க திமுக. நான் சொல்கிறேன், போதை மருந்து ஒழிக்க முடியுமா 3 மாதத்துக்குள்ளே? உங்களால் ஒழிக்கவே முடியாது சார். அப்புறமா அதாவது சரி. அப்புறம் போதை மருந்தில் வந்து அதிகமாக கேஸ் போட்டால் அதுவே தப்பாக சொல்கிறாரு. அப்போது தமிழ்நாடு போலீஸ் உஷாராக கேஸ் போட்டிருக்கு. இந்தியாவிலேயே வந்து போதைப் பொருள் பிடிக்கிறதுல அதிகமான மாநிலம் தமிழ்நாடு. அப்போது நான் சொல்கிறேன், அது பிடிச்சதும் தப்பா, பிடிக்கிறதும் தப்பா, கேஸ் போடுறதும் தப்பா? அல்ல, அதிகமான கேஸ் போட்டால் அதுவே அதை எடுத்து காமிக்கிறீங்க. அப்படி இல்லை சார். தமிழ்நாட்டில் போதை வஸ்து புழக்கம் அதிகமாக இருக்குதான் அது பிடிபடுது. அதனால அது அப்படியே எடுத்துக்க வேண்டியது இருக்கலாம். மற்ற இடத்துலலாம் கம்மியா இருக்குன்னா இப்போ போதை மருந்து புழக்கத்தில் இருக்கு, வரதை பிடிக்க மாட்டேன் நான் போலீஸ்காரன். இங்கே பிடிக்கிறான், பெரிய லெவல்ல போலீஸ்காரன் பிடிக்கிறான், போலீஸ்காரன் பிடிச்சி கேஸ் போடுறான் சார். இங்க இப்ப இருக்கிற பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாருமே இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, போதை வஸ்து அதிகமா பழக்கமாயிடுச்சு, அண்ணா ஆயிடுச்சு. அதுவும் ஸ்லம்ல இருக்கிறாங்க தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். சார் என் பசங்க இப்படி பண்றாங்க, இப்படி எல்லாம். இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தா, திறமையான அரசியல்வாதி, உறுதியான அரசியல்வாதியா இருந்தா, குஜராத் வழியா அந்த முந்திரா துறைமுகம் வழியா வர கடத்த போதை மருந்தை தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்லுங்க அவரை. அதுதான் இந்தியாவோட நுழைவு பாதை போதை மருந்துக்கு. அதை முதல்ல மோடிட்டு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயே வராது, எதுவுமே வராது இந்தியாவுக்குள்ள. முதல்ல குஜராத்தை போய் அடைக்க சொல்லுங்க, குஜராத்தை பார்க்க சொல்லுங்க. அங்க ஒண்ணுமே, அங்க எல்லா போதை மருந்தும் அது வழியா தான் வந்துருக்குள்ள. உண்மையில இந்தியா முதல்ல மோடியோட ராஜ்யத்தை போய் சரி பண்ண சொல்லுங்க சார். இங்க தமிழ்நாட்டை அப்புறம் சரி பண்ணிக்கலாம் சார். இந்தியாவில் பஞ்சாபுக்கு அடுத்து இப்ப நம்ம எல்லாமே குஜராத் தான். அது பஞ்சாப் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா வரும். குஜராத் எங்கேருந்து வருது? அதுவும் ஆப்கானிஸ்தான் ரூட் வருது, கடல் வழியா வருது, பாகிஸ்தான்லேருந்து கடல் வழியா வருது. அதை முதல்ல தடுக்க சொல்லுங்க. குஜராத்தில் தடுக்காத இங்க வந்து பேசியிருந்தா பிரயோஜனம். இந்தியாவுடைய நுழைவு பாதையே குஜராத்தில் தான் இருக்கு போதை மருந்து. அதெல்லாம் சும்மா பேசலாம் சார், 1008 பேசலாம். நீங்க 3 மாசத்துக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள கஞ்சா ஒழிக்கிறீங்களா இல்லைன்னு பார்க்கலாம், பேசுறீங்கல்ல பார்க்கலாம். உண்மையில அதுக்கான சான்ஸே கிடையாது. அவர் சொல்றாரு, தூத்துக்குடியில் நாங்கள் UP1 UP2 கவர்மெண்ட்ல ஏறக்குறைய 69 திட்டங்களை கொண்டு வந்தோம், 11% நிதி கொண்டு வந்தோம். சரிதான், கரெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களுக்கு தேவையான துறைகளை கேட்டு வாங்கினீங்கள, எவ்வளோ அலோவல் பட்டீங்கள. ஏன் கல்வி இது வாங்கி மத்திய பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்கலாம்ல, அது ஏன் சார் செய்யலை? சார் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பொதுப்பட்டியலுக்கு போன கல்வியை கொண்டு வர முடியாது சார். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி. ஒன்ஸ் பவர் போச்சுன்னா போச்சு, போனது. UP1ல மத்திய அரசின் காங்கிரஸ் குடுமி திரு கருணாநிதியிடம் இருந்தது. அது ஆனால் எனக்கு தேவையான இலாக்காக்கள் வேணும்ட்டு ஒத்தப்படி இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு வாங்கிட்டு வர முடிஞ்சது இல்லை. ஏன் இது முடியாது சார்? அப்போ எந்த விதமான பிரச்சனையும் கல்வியில் வந்து அவங்க மத்திய அரசு கொடுக்கல சார். அதனால இவங்க அதை பற்றி கண்டுக்கல. இப்போதானே நீங்கள் எல்லாம் தலையிடுறீங்க. 18 வருஷமா இப்போதானே கவர்னர் மூலமா தலையிடுறீங்க. அப்போதான் தெரியுது அந்த பிரச்சனை தெரியுது சார். ராகுல் காந்தி அவர்கள் 1986 நவோதய பள்ளி கொண்டு வரும் மாவட்டத்துக்கு ஒன்று கொண்டு வந்து சார், அப்பயே இது வந்துருச்சு சார். மும்மொழி கொள்கைன்ட்டு அப்பயே வந்துருச்சு சார். அப்போ எங்க சார் இது எங்க போனாங்க சார்? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கலையே சார். தமிழ்நாடு நீங்க சொல்றீங்களே பிரச்சனை எதுவும் வரல, இப்பதான் வருதுன்ற. இது ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏத்துக்கலையே சார்? எம்ஜிஆர் ஏத்துக்கலையே நவோதயா பள்ளி? எம்ஜிஆர் ஏத்துக்கலையே? எம்ஜிஆர் நவோதயா பள்ளி. அதுக்குதான் சொல்ல வரேன். நீங்க சொல்றீங்களா அப்ப வந்து கல்விக்கு இது மாதிரி பிரச்சனை வரல அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இதுல பெரும்பகுதி தமிழ்நாட்டு ஆண்டவங்க ஏடிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்கு. அவங்களும் இதை பத்தி வாயை திறக்கலையே கல்வி அங்க இருக்குன்ட்டு. ஆனா மத்திய அரசு 18 ஆண்டுகள் திமுக இருந்த மத்திய ஆட்சியில இல்ல. இப்ப அது ஏன் பிரச்சனை வருதுன்னா, இப்போதான் அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் போன்ற பல விஷயங்கள், மொழியை திணிக்கிறது போன்ற பல விஷயங்கள்லாம் இப்போதான் மத்திய அரசு பண்ணுறாங்க. மாநில அரசோட கல்வி திட்டத்தில் தலையிடுற விஷயத்த மத்திய அரசு இப்போதான் பண்ணுது. யூபிஏ ஆட்சி அதை பண்ணலை. சரி சார். நீட் ஃபர்ஸ்ட் யாருக்கு அதில் கை வச்சது யார் சார்? சார் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த போது அதுக்கு துணையாக இருந்தது யார் சார்? என்னென்ன மாநிலங்கள் அதில் அதுக்கு துணையாக இருந்த அமைச்சர் யார் சார்? கண்டிஷன் எந்தெந்த மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் தான் சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இப்போவும் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, மீண்டும் UPA ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் தேவை அவங்க வச்சுக்கலாம், மற்றவங்களாம் நாங்கள் எடுத்துருவோன்றாரு. அப்படி ராகுல் காந்தி வாக்குறுதியை கொடுத்தார் சார். 2024 கொடுத்தாரு வாக்குறுதி. ஆமாம் கொடுத்தாரு. அதாவது எந்தெந்த ஸ்டேட் விரும்புதோ அது வச்சுக்கலாம், வேணாம் உங்களுக்கு. அது போறாதா? அது UPA வந்தால் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. இவங்க பிஜேபி இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. அப்படியே
பிஜேபி இருக்கிற வரைக்கும் they won't do. எதுவும் நடக்க சான்ஸ் இல்ல. அது உச்ச நீதிமன்றத்து கையில இருக்கு சார். என்ன சார் உச்ச நீதிமன்றம் சட்டத்தை போட்டா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண போறான்? அது பார்லிமெண்ட்ல இல்ல, சட்டம் அது- நிறைவேற்றினா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும்? சார் அந்த சட்டத்துக்கு ஏற்றபடி தான் அவன் தீர்ப்பு கொடுக்கணும். அவன் அப்படி கிடையாது. சில சட்ட திட்டங்கள் அப்படியே இந்திய இதெல்லாம் அரசியல் இது ஒண்ணு அடிப்படை சட்டம். இருந்தா அது இது இது பண்ணி வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் கிடையாது. இது வந்து கல்வி சம்பந்தப்பட்டது. இது வந்து மாநில அரசுக்கு உரிமை உண்டு. பேசிக் அடிப்படை அரசியல் சட்டத்தோட அடிப்படையில கை வைக்கக்கூடாது. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். இதெல்லாம் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், மாநில அரசுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு சட்டத்தை ஏற்றினீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ணுவாங்க, யூபிஏ வந்தா பண்ணுவாங்க, இவங்க வந்தா இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நீட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். நீட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி கச்சத்தீவு விடுவிச்சிருக்கலாம். மேகதாது அணை அது நீர்வளத்துறை இது வச்சிருந்தா இது ஒரு சட்டமே இயற்றிருக்கலாம் இல்ல. அதெல்லாம் கட்டவே இல்லையே இல்ல, கோர்ட்ல. ஆனா மேகதாது அணை நான் கொண்டு வந்தே தீருவேன்ட்டு சொல்கின்ற வரை இங்க சென்னைக்கு அருகில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து அழைச்சு பேசுறது சரியா? டி சிவகுமார் அவர் என்ன சொன்னார்? ஒத்த கால நிக்கிறார் சார். மேகதாது இது வந்து கோர்ட்ல இருக்கு சார். அது வந்து அது இல்ல, அது வந்து கோர்ட்ல இருக்கு. அதுக்கு முன்ன கட்டிய தீர அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து பிரச்சாரத்தை செய்து சரியா? இது அரசியல் சார். அது மாநில உரிமைக்காக போராடுறது தனி. அது அரசியல், இது அரசியல். இது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்கு சார், அதுக்காக பிரச்சாரம் பண்றான். சரி சார். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் தண்ணியில மிதக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா கூட்டத்தை பெங்களூருக்கு அதுக்கு போனார் சார் நம்ம முதல்வர். அது முக்கியமா இங்க இது பார்க்காம அங்க முடிச்சிட்டு பாக்குறாரு இல்ல. தூத்துக்குடி எல்லாம் போய் பார்த்துட்டு இல்ல, அது முடிச்சிட்டு வந்துதான் பெரிய இது மக்களை விட அந்த கூட்டம் தான் முக்கியம். மோடியோ நிர்மலா சீதாராமனோ திருநெல்வேலி தூத்துக்குடி போனாங்களா வெள்ளத்தை பாக்குறதுக்கு? எது மோடியோ இல்ல கொடுத்தாங்களா? இது மாநில ஒக்கி புயலுக்கும் கஜா புயலுக்கும் கேட்டதை கொடுத்தாங்களா மத்திய அரசு? எடப்பாடி கேட்டதை கொடுத்தாங்களா? சொல்லுங்க, எவ்வளவு கேட்டாரு, எவ்வளவு கொடுத்தாங்க? எதுவுமே வாய் திறந்து கேட்க முடியலையே. கேட்டால் மத்திய அரசு ஒத்துழைக்கும், நாங்கள் கேட்டு வாங்குவோன்றார். என்ன வாங்கினார்? ஒக்கி புயலுக்கும் கஜா புயலுக்கும் எவ்வளோ கொடுத்தாங்க? பட்ஜெட்லேயே என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ் நிதி அமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு வந்து ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணல தானே படிச்சாங்க. அப்படி சொல்றீங்க. இப்போ என்ன சொல்றாங்க? நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து ஃபண்ட்ஸ் வாங்க. எப்படி வாங்குவீங்க? முந்தியும் தான் இணக்கமாக இருந்தீங்க, ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்களா? சார் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்ததுன்னு 11 மெடிக்கல் காலேஜ் வந்து அந்த கதை ரகசியத்தை நான் சொல்றேன். அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். இப்போ மருத்துவ கல்லூரி இவங்களுக்காக கொடுக்கல. அது இந்தியா முழுக்க எடுத்து பாலிசி டிசிஷன் 2013 யூபிஏ ஆட்சியில எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும்னு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்க. 2014 அந்த ஆட்சி போயிடுச்சு. அந்த திட்டத்தை தான் இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலமா தான் மாவட்டத்துக்கு கிடைச்சதே தவிர எடப்பாடி முயற்சி எடுத்தலாம் கிடைக்கல. மத்திய அரசு பரிதாபப்பட்டு கொடுக்கல. இது பாலிசி டிசிஷன் 2013 யூபி ஆட்சியில் எடுக்கப்பட்டது. சரி சார். இப்ப சும்மா அது வந்து நான் தான் வாங்கினேன் 11 மெடிக்கல் காலேஜ். ஆமா சார். இப்ப பாருங்க சார், யூபியில பாருங்க 25 மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். போய் மத்திய பிரதேசில் பாருங்க 30 மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். இங்க 11 வாங்கிட்டு சொல்றீங்களா? 11ன்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று கொடுக்கணுன்றது மத்திய அரசுடைய டிசிஷன். அது கொடுத்தாலும் கண்டிப்பா சார். நீங்க அது யூபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் எடுக்கப்பட்ட டிசிஷன். ரைட். நீங்க தானே சொல்றீங்க நாங்க UP1 UP2ல இணக்கமாக இருந்ததுனால்தான், அதாவது இந்தியா முழுவதும் மாநிலக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 11% நமக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே, சர்க்கார் நல்லா இருக்கு. அப்படி கிடையாது சார். அவர் ஏன் சொன்னாருன்னா, நீங்க வந்து சொல்றீங்கல்ல மத்திய அரசு பணம் கொடுக்கல, நீங்க இணக்கமா இருக்கணும் நீங்க சொல்றீங்களா, அதுக்கு தான் சொல்றாரு. இணக்கமா இருக்கோமோ இல்லையோ, நாங்க யூபிஏல இவ்வளவு திட்டங்களை இணக்கமாக இருந்ததுனால தான் இப்படி இணக்கமா இருக்கோமோ இல்லையோ சார், இது வந்து நம்மளோட உரிமை சார். நம்ம கிட்ட இருந்து பணம் எடுக்கிறான் சார், அவன் கொடுத்தாலும் சார், அவன் ₹1 வாங்கிட்டு 29 விசா திருப்பி கொடுத்தா என்ன சார் பண்றது? அதே இணக்கமாக இருந்ததுனால தான் 1.5 லட்சம் ஈழத்தமிழர் படுகொலை செய்வதற்கு துணை போனது சார். எதுக்கு இணக்கமா இருக்கணும்? திமுக அரசு எதுக்கு இணக்கமா இருக்கணும்? எதுக்கு இணக்கமா இருந்தது? நாங்க இவ்வளவு இணக்கமாக இருந்தோம் இப்படி எல்லாம் நீங்க இது ஈழத்தமிழர் கொலை பண்ணதுல மத்திய அரசோட உதவி கூட இருக்கு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆயுதம் கொடுத்தது யாரு? மத்திய அரசு. ஆமா. ஏன் கொடுத்தாங்க? இல்ல, ஏன் கொடுத்தாங்க? அந்த அரசியல் திமுக ஒரு அங்கமாக இருந்தது. இது ஃபாரின் பாலிசி. இதெல்லாம் ஃபாரின் பாலிசி, அதையும் மாற்றலாம். சீனா ஆதிக்கம் செலுத்தும் போது இவங்க அவங்க போய் ஸ்ரீலங்காவை தாஜா பண்றதுக்கு அதனால எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதை பண்ணுவானுங்க. அது ஃபாரின் பாலிசி. இங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து இவங்களால வந்து அது வாரெல்லாம் நிறுத்த முடியாது. அது திமுக இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. அப்பனா திரு கருணாநிதி அவர்கள் அண்ணா சமாதி இடத்தில்
போரை நிறுத்த வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த ஒரு டிராமாவா? அப்ப அது முடிச்சுவிட 3 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு. உண்ணாவிரதம் இருந்தார்ல. ஆமா, அது டிராமாவா? டிராமா கிடையாது, இருந்தார்ல. இருந்தா அது டிராமா. எதிர்ப்பு அது டிராமா. அவருக்கு சொல்லப்பட்டது போர் முடிந்தது என்று, அதெல்லாம் நிறுத்திட்டாரு. அப்பதான் கொத்து குண்டுகளை போட்டு சார் 1.5 லட்சம் தமிழர்கள் சாவடிச்சாங்க சார். நீங்க சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இது எங்க இருக்கு? நம்பிதான் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க மக்கள் இருக்கு? வெளியே வந்தாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? ஈழ தமிழர் மக்கள் வெளியே வந்தார் சார். இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க சார் இருக்கு? ஆதாரம் இருக்குதுன்னு சார் பேசிக்கிட்டு சார், இருக்காங்க. அவங்க போர் முடிஞ்சதுன்னு சொன்னா அவர் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு சார். ஆ? போர் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. எப்படி கடைசி வரை சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது எப்படி சார் நம்பாத இருக்க முடியும்? அதாவது போர் முடிஞ்சதுன்னு சொன்ன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன பிறகு எப்படி நிறுத்தாத இருக்க முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன உங்களுக்கு தேவையான இலாக்கள் எல்லாம் மத்திய அரசு மிரட்டி உருட்டி வாங்க தெரியும். இது தமிழ் மக்கள் தொப்புள் கொடி மக்களை காப்பாற்ற முடியாத கருணாநிதி எதுக்கு சார் அப்ப அரசுல இருந்தா எல்லாமே இதெல்லாம் பேசி ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷன் பத்தி பேசுங்க. இல்ல முடிஞ்சு போன விஷயம். அதெல்லாம் பல எலெக்ஷன்ல பேசியாச்சு. இந்த வேற இந்த எலெக்ஷன் பத்தி பேசுங்க. இந்த எலெக்ஷன் விஷயத்தை பத்தி பேசுங்க. இந்த எலெக்ஷன்ல பேசி இருக்காருல்ல. இந்த எலெக்ஷன் விஷயத்தை பத்தி பேசுங்க. பழைய எலெக்ஷன்லாம் பேசாதீங்க. சரி சார். பழைய எலெக்ஷன் வந்து அதுக்கான 2011ல வந்து திமுக தோத்து போச்சு. அதனால மறுபடியும் அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்த எலெக்ஷன் திமுக வின் பண்ணிடுது. அது நீங்க திருப்பி அதே பேசியிருந்தீங்கன்னா 3 எலெக்ஷன்ல திமுக வின் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 2019, 21, 24 வின் பண்ணி இருக்கு. நீங்க 11 9ஆம் வருஷம் நடந்து பேசுனீங்கன்னா 11ல திமுக தோத்து போச்சு. மக்கள் தண்டிச்சிட்டாங்க. 2016ல திமுக தண்டிச்சிட்டாங்க. 2014ல திமுக தண்டிச்சிட்டாங்க. 19ல வின் பண்ணிட்டாங்க திமுக. 21ல வின் பண்ணிட்டாங்க. 24ல நீங்க 9ஆம் வருஷத்துக்கு கதையே பேசியிருந்தீங்கன்னா கதை மாறிடுச்சு. வருஷம் போயிடுச்சு சார். வேற வேற பிரச்சனைகள் வந்துட்டு. இப்ப எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசணும்? நீங்க சொன்னதுனால அவர் சொன்னாரு. நீங்க இணக்கமா இருந்தா தான் கிடைக்கும் சொன்னதுனால சொன்னாரு. இது எதுக்கு அவரு எடப்பாடிக்கு பதில் சார், இணக்கமா இருந்தா தான் கிடைக்கும் சொன்னார்ல. நாங்க இணக்கமா இல்ல, நாங்க பங்கு பெற்ற போது வந்த விஷயங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம். அது பங்கு பெற்ற இணக்கமாக இருந்ததுனால வந்தது. நீங்க இணக்கமா இருக்கிறது சார். இணக்கமா இருக்கிறதுனா என்ன சார்? ஆக்சுவலா உங்களோட கடமை கொடுக்க வேண்டியது, இவங்க கேட்கறது இவங்களோட உரிமை சார். அப்புறம் அவங்களோட கடமை அது சார். ஒரு RSS காருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க சார், நத்தம் தொகுதி. அது தெரியாது. அது சார் வேணாம், இவ்வளவு பேசுறீங்க. அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு மூத்த பத்திரிகை உங்களுக்கு தெரியாதா? அவர் யாரு, எப்படிப்பட்டவர்? மோடியை தெய்வமாக கொண்டாடுபவர். கேட்டா அவர் சொல்றாரு RSS காரர் இல்லைன்றார். நேருவை கேட்டா சொல்றாரு RSS காரர் இல்ல. எனக்கு மோடி தான் தெய்வம் என்று சொல்றாரு. நான் முன்னாள் RSS காரன் தான் அப்படின்ட்டு பதிவு பண்ணிருக்காரு சார். முன்னாள் RSS காரன் இப்பயும் RSS காரன் தான் சொல்லிட்டு இருக்காரு சார். அவருக்கு எப்படி சார் சீட்டு கொடுத்தாங்க? முன்னாள் RSS காரனா இருக்கலாம் சார், இன்னாள் RSS காரனா தெரியாது. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா தப்பு. அப்படி கொடுத்தா திமுக கொடுத்தா தப்பு. அது அவ்வளவுதான். இதை கொடுத்தா தப்பு சார். பாஜக எதிர்க்கிற திமுக அந்த மாதிரி RSS இப்போ RSS இருக்கிறவங்க சீட் கொடுத்துருந்தா அது தப்பு. அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. சரி சார். உண்மையிலே திருமாவளவன் ஏன் இப்படி பாடாப்படுத்தி இதெல்லாம் பண்றாரு? என்ன படுத்துறாரு? காட்டு மன்னார் கோயில நான் போட்டி போட போறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு மிரட்டி இதெல்லாம் பண்ணிட்டாரு. மிரட்டி பண்ணலாம்? யார் மிரட்டலாம்? அவரே விலகிட்டார். அவ்வளவுதான். அவரே விலகிட்டாரு. அப்பனா இந்த அவருடைய கொள்கை என்ன? தமிழகத்தில் RSS உள்ளே நுழையக்கூடாது, பாஜக உள்ளே அந்த கொள்கைகள்லாம் இப்போ போயிடுச்சு சார். அந்த RSS காருக்கு இதே திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள், திருமா அவர்கள், வைகோ அவர்கள், இரு கம்யூனிஸ்ட் கட்சி போய் ஓட்டு கேட்கணுங்கல்ல. இது எப்படி சார்? இது சார் ஓட்டு கேட்கறாங்களோ இல்ல ஓட்டு கேட்கறாங்களோ கேட்காம போறாங்களோ, அந்த கேண்டிடேட் இப்போ RSSல இருக்காரோ இல்லையோ, அவர் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு, சீட்டை கொடுத்துட்டாங்க. அவர் இன்னைக்கு RSS பிரச்சாரம் செய்ய ஓட்டு வாங்கணும்ல. இன்னைக்கு அவர் RSSல இருந்தாருன்னா அதுக்கு சீட் கொடுத்துருந்தாங்கன்னா திமுக பண்ண தப்புன்றது என்னுடைய கருத்து. அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது வேற இருக்கு. அவ்வளவு சார். இன்னொரு அதே கூட்டணி திருமா அவர்கள் திருவிக நகர் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் நான் பொது வாழ்க்கைக்கு வருவது வரவேற்க அரசியல் அவர் முக்கிய. அப்போன்னா அவர் என்ன சொல்ல வர? திருவிக்காவை நான் இருக்கிற பிசிக ஓட்டுல அப்படியே போட்டு இது இப்படி கிடையாது. இது கூட்டணிக்கு இது பத்தி ஏதாவது வாய் திறந்தாங்களா? அந்த அம்மா வந்து அரசியலுக்கு வரதா வரவேற்கிறதா? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மா அரசியலுக்கு வரதா அதுரை சார். அவங்க ஒரு NDA கூட்டணியில இருக்கிறாங்க. இருக்கலாமே. பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தைரியமா வராங்க. அப்படி கொள்கை வேற இது அதுக்கான வரவேற்காது இருக்க முடியாது. ஒரு கடமனை எழுந்திருக்காங்க, தைரியமா வராங்க. பாலிடிக்ஸ்க்கு அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அப்ப கூட வராங்கன்னு பாராட்டுறாரு.
அப்போனா உங்களுடைய கொள்கை இந்த ஆர்எஸ்எஸும் கிடையாது, பாஜக கிடையாது, மறைமுகமாக ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. அப்போனா மம்தா பானர்ஜி சொல்றது கரெக்டு தானே? மம்தா பானர்ஜி அப்படி சொல்லலைன்னு தான் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். ஆமா சொன்னாங்க, இது இப்படி தானே. அப்படி சொல்லலை சார், தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி திமுக அது மாதிரி ஏதாவது வச்சிருந்தா திமுகவுக்கு தான் நஷ்டம். அது அவங்க அது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போயிடுது மாதிரிலாம் இருந்தா. சரி சார், இன்னொன்று விஜய் சொல்ற உண்மையான காங்கிரஸ்காரர் எங்களோட தான் இது சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மையான பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரர் மட்டும் அவர் கூட இருக்கார். பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற காங்கிரஸ்காரர் அவர் கூட தான் இருக்கார். ஆனா அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தல் போய் ராகுல் தான் இந்திய பிரதமர் வேட்பாளர் இவர் தானே முன்ன அறிவிச்சாரு. அப்புறம் 2024 பிரச்சாரம் போது என்னோட சகோதரன் சொன்னார் இல்ல, சொன்னாரு. இன்னும் சகோதரர் தான் நேற்று கூட பேசும்போது சகோதரர் தான் சொல்லியிருக்கார். ஸ்டாலின் என்னுடைய சகோதரர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சார். புதுவைக்கு வந்தாரு, கேரளாக்கு வந்தார், இங்க ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வரல சார். ராகுல் சரி, பிரியங்கா காந்தி சரி, அவர் வராரோ வரலையோ, கூட்டணி போட்டாச்சு, தேர்தலை நோக்கி போர்க்களத்தில் இறங்கியாச்சு, போயின்னு இருக்காங்க. இனிமேல் யார் வராங்களோ யார் வரலையோ, தான் வேலையை பார்த்துட்டு வெற்றி என்னவோ அதை பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் தேர்தலில் களத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துனா வேலை நடக்காது. வந்தால் ஓகே ரைட்டு, வரலையா ரைட்டு அப்படின்னு ஸ்டாலின் போயிட்டே இருக்கார். ஸ்டாலின் இவங்க யாரையுமே நம்பி தேர்தலில் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பயனாளிகள், அவங்க கொடுத்த பெனிஃபிட்ஸு, தன்னுடைய வாக்குறுதிகள், இதை தான் பெரும்பாலும் அவர் நம்பி நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி கட்சி கூட பெருசாக நம்புற மாதிரி எனக்கு தெரியல அவர். சரி சார், அதாவது ஒற்றை ஆளா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறது பழனிசாமி. நீங்க சொல்றது இவ்வளவு கூட்டணி அப்படிதான் வந்தா அங்க திமுகல தான் 3-4 பேர் பிரச்சாரம் பண்ணாங்களே. இங்க பழனிசாமி தனியால சுத்திட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க. பாவமா இருக்கு, பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீங்க சொல்றீங்க அதாவது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இல்ல முன்னோக்கி செல்கிற ஒரு வார்த்தை அப்படிலாம் இல்லை சார், அப்படி நான் சொல்லவே வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க, அவங்க பயனாளிகளை நம்பி இருக்காங்க, தங்களுடைய வாக்குறுதியை நம்பி இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன். அது 2026 தேர்தலுக்கு ஏப்ரல் 26 சாதகமாகவும் போகலான்றீங்க. சாதகமாகவும் போகலாமா போகாதான்னு தேர்தல் தான் முடிவு பண்ணும். சரி சார், பார்க்கலாம் சார். மே 4ஆம் தேதி என்ன நடக்குது பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.